ஜெயகுண்டத்தா நான் இன்னைக்கு ரசகுல்லா பண்ணலாம்னு நினச்சிட்டுருக்கேன். ஒரு பாட்டில் பால் எடுத்து இந்த வினீகர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு வினீகர் ஊற்றி இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது கவா மாதிரி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு வழ 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 வழன்னு அரைக்கணும். அந்த இதை பன்னீர் மாதிரி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதில் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வழ வழ வழன்னு அரைக்கணும். அது துளி கூட கரகரப்பு இருந்ததுனாக்கா தள்ளில் போயிடும். அது இதை ஒரு இவ்வளோ இந்த 12 பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு இவ்வளோ சர்க்கரை போடணும். இவ்வளோதான் சர்க்கரை போடணும். இதுக்கு இதால் ஒரு ஏனம் ஜலம் ஊற்றணும். இவ்வளோ ஜலம் ஊற்றணும். அப்புறம் அடுப்பை போட்டணும். இது ரெண்டா கலக்கணும். அதுக்குள்ளே இது என்னன்னாக்கா இதை வழன்னு அரைச்சிக்கணும் இல்லையோ, இதை ரெண்டா இந்த மாதிரி உருட்டிக்கணும். அதாவது இது இல்லாத உருட்டணும், வீழ்ச்சியல் இல்லாத உருட்டிக்கணும். உருட்டினுட்டு இது ரெண்டா கொதிக்கணும். அதாவது இந்த சக்கரை கரையிற அளவு கொதிக்கணும். அந்த தண்ணி கொதிச்சு விட்டு அந்த சக்கரை கரைஞ்சி விட்டு இப்போ இதை எடுத்து போட்டு பார்க்கணும். ஒன்று போட்டு பார்க்கணும். ஏன்னா அது கரையாத இருக்கா என்னம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கரையிலேனாக்கா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுவிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து போடணும். அரை மணி நேரம் இது மூடி வைக்கணும். இப்போ இதை போட்டிருக்கேன். இது கரையில், அதனால் ஒன்று ஒன்றா இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு அது ஒவ்வொரு கொதி வர பார்த்துன்னு அதுக்கப்புறம் இது பண்ணணும். இது ரெண்டா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போடணும். என்னன்னாக்கா எல்லாத்தையும் ஒன்றா போட்டாக்கா ஒன்றா ஆகிடும். ஒன்று ஒன்றா போடணும். இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கொதி வரணும். ரெண்டா ஃபுல்லாக அடுப்பு வச்சுக்கணும். அடுப்பை சின்னதாக்கக்கூடாது. இந்த மாதிரி போட்டுட்டு அது 4 கொதி வர பார்த்துன்னு அதுக்கப்புறம் போட்டேன் இல்லைக்கா ஒன்றும் விட்டுக்காது. ரெண்டாவது கலையாது. அப்படி கலையிறாமல் இருந்ததுனாக்கா நீங்கள் இந்த இதை மிக்சியில் வழவழன்னு அரைக்கலேன்னு அர்த்தம். அது வழவழன்னு அரைக்காது இருந்தால் தான் கலையும், இல்லைன்னாக்கா கலையாது. இதை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், பட் சரியாக வரணும். அதான் இது இப்போ நான் சொல்லிருக்கிற மாதிரியே எல்லாத்தையும் அப்படியே பண்ணிடலாக்கா கரெக்டாக வந்துவிடும். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கலை. அது எதான கொஞ்சம் கரைஞ்சா கூட அப்புறம் ப்ராப்ளம் வரும். இது கொதிச்சுட்டுருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நாள் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடிடணும். மூடிட்டு அரை மணி நேரம் அது அடுப்பில் கொதிக்கணும். அப்போ மீடியமாக வைக்கலாம். இப்போ பெருசாக வச்சுருக்கேன். அப்போ மீடியமாக வைக்கலாம். மீடியமாக வச்சுட்டு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் எடுக்கணும். அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இதை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. ரொம்ப குழந்தைலாம் நான் விரும்பி சாப்பிடுவேன். இதுக்கு பேர் ரசகுல்லான்னு தான் சொல்லியிருக்கேன். ரசகுல்லா. அதனால் இது ஜாஸ்தி திருப்பும் இருக்காது, ஜாஸ்தி இதுவும் இருக்காது. நல்லாயிருக்கும். இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்ன வரும் நினச்சிட்டுருக்கேன். நான் அரை மணி நேரம் கொதிச்சுட்டுனாக்கா இது அதுக்கப்புறம் நீங்கள் மூடிட்டேன்னாக்கா அரை மணி நேரம் கழித்து அது நல்லா மேலே முதந்துடும், பெருசாகிடும். ஓரளவுக்கு பெருசாகும். இப்போ மறுபடியும் கொதிக்கணும். இப்போ இதை மூடிட்டு கொஞ்சம் சின்னதாக்கணும். கொஞ்சம் நிறையா இல்லை, மீடியமாக வைக்கணும்.
இந்த இதை கொம்மை எடுத்துடணும், இல்லைன்னாக்கா அது அழிஞ்சு போயிடும். நல்லா வெந்து போயிடுத்து அப்படியே இருக்கும். இது வந்து கப்பில் போட்டுண்டு இந்த தண்ணியும் இந்த சர்க்கரை தண்ணியும் ஊற்றிண்டு எடுத்து சாப்பிட்ணும். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தை விரும்பி சாப்பிடுவா. இதை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பண்ணி பாருங்க. நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி, ஒன்றும் கஷ்டமில்லை, ரொம்ப ஈஸி.